அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம் சமணத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து வருகிறோம். அதிலே உயிரினுடைய இயல்புகள் எவை என்பது குறித்து நாம் இப்போது திரவிய சங்கரகம் என்ற அந்த நூலிலே இருந்து நாம் அதை பார்த்து வருகிறோம். திரவிய சங்கரகம் என்ற நூல் சித்தாந்த சக்கரவர்த்தி நேமிச்சந்திர ஆச்சாரியாரால் எழுதப்பட்டது. பல நூல்களிலிருந்து சித்தாந்தங்கள் தொகுக்கப்பட்டு மிக சுருக்கமான காதைகளாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காதைகள் சுருக்கமாக இருந்தாலும் அவற்றினை நாம் தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு நூல்களை தேடி அதிலிருந்து நாம் அவற்றினுடைய முழு விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்போது உயிரினுடைய இயல்புகள் என்று 9 இயல்புகளை 2வது காதையிலே கூறினார். அதன் பிறகு நாம் அந்த உயிரினுடைய இயல்புகள் 1, 2ஐ பார்த்து வந்தோம். அதிலே அவற்றுக்கு பிராணங்கள் உள்ளன, அதன் பிறகு உபயோகம் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய பரிமாணம் என்றால் அளவு, உயிரினுடைய அளவு என்ன, சதேக பரிமாண என்று அந்த 2வது காதையிலே நமக்கு அதில் தெரிவித்தார். சதேக பரிமாணம் என்று சொன்னால் எந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த உடலினுடைய அளவு இருக்கும், சதேக பரிமாணம் என்று அதில் கூறுகின்றார். அதை இந்த 10வது காதையிலே அவர் விவரமாக நமக்கு தெரிவிக்கிறார். அணு குரு தேக பமானோ ஓமாம் ஹாரப்ப சேதா அசமூஹதோ வவஹாரா நிச்சய நயதோ அசங்கதேசாபா என்று இதிலே நமக்கு தெரிவிக்கிறார். இதில் என்னன்னா, அணு குரு தேக பமானோ, அந்த பிரமாணம் என்றால் அளவு, அதுதான் பமானோ என்று கூறுகிறார். அந்த உடலினுடைய அளவு, அந்த அளவானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெரிதாகவும் இருக்கும், சிறியதாகவும் இருக்கும். அதாவது வாம ஹாரப்ப சேதா, அது சுருங்குவதும் விரியுறது, இந்த 2 பண்புகளால் உயிருக்கு சுருங்கக்கூடிய பண்பும் உண்டு, அது விரியக்கூடிய பண்பும் உண்டு. அதனுடைய காரணமாக அது அணு அளவும் இருக்கும், குரு அளவும் இருக்கும், சிறியதாகவும் இருக்கும், பெரியதாகவும் இருக்கும் என்று இதிலே கூறுகிறார். அது எப்படி அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம உயிரினங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் தான் இருக்கும். அது சிற்றுயிராக இருந்தால் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்றவை நுண்ணுயிர்கள் என்று நாம் கூறுகிறோம். அது நிக்கோத உயிர்கள் என்று நமது ஆகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த உயிர் கண்ணுக்கே தெரியாது, அதற்கும் ஒரு உயிர் தான். அதே போல் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற எறும்பு, ஈ போன்ற சிற்றுயிர்களுக்கும் ஒரு உயிர் தான். யானை போன்ற பெரிய உருவங்கள் உடையவது இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் ஒரு உயிர் தான். அதாவது இந்த நடுவுலகத்திலே மிக பெரிய உயிராக காணப்படுவது கடைசி கடலாக இருக்கிற சுயம்புவரண ரமண கடல். அந்த கடலில் இருக்க மகாமத்தி மீன், அதுதான் 1000 யோஜனை கனல் உள்ளது என்று நமக்கு ஆகமம் கூறுகிறது. அதன்படி பார்த்திங்கன்னா, அந்த உயிருக்கு, அந்த உடலுக்கு கூட, அந்த மகாமத்தி மீனுக்கு கூட உயிர் ஒன்று தான். அது பாகமாகி இந்த பக்கம் ஒரு உயிர், அந்த பக்கம் ஒரு உயிர், மிகப்பெரிய உடலாக இருக்க, அதனால் 2, 3 உயிர் ஒவ்வொரு பக்கம் பார்த்துக்கணுன்ற மாதிரி உயிரினுடைய இயல்பு அது கிடையாது. அதை தான் இந்த இடத்துல நமக்கு அவர்கள் சொல்கிறார். அது சுருங்கக்கூடியதாகவும் அதனுடைய இயல்பு இருக்கிறது, ஹாரப்ப பெரிதாகக்கூடியதாகவும் அதனுடைய இயல்பு இருக்கிறது, எலும்பில் இருக்கும்போது சுருங்கி இருக்கிறது, யானையில் இருக்கும்போது விரிந்து இருக்கிறது. அது எப்படி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும் என்று நாம் பார்த்தோம்னா, இப்போ ஒரு விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி நம்ம ஒரு குடத்துக்குள்ளே வைக்கிறோம்.
குடத்துக்குள்ளே வச்சா அந்த வெளிச்சம் வந்து அந்த குடத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதற்கு மீறி அதனுடைய வெளிச்சம் வந்து வெளியே வருவதில்லை. அது தெரியாது. அந்த குடத்துக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும். இப்போ அதே விளக்கை எடுத்து அந்த அறையில் ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் நடுவில் வச்சோம்னாலும் அந்த மண்டபம் முழுதும் அந்த ஒளியானது பரவி இருக்கும். அதுபோல தான் அந்த உடல் வந்து சிற்றுயிராக இருந்தாலும் அந்த உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடியது. அது பெரிய உடலை கொண்டதாக இருந்தாலும் அந்த உடல் முழுவதும் அது பரவி இருக்கக்கூடியது. அப்படி தான் நமக்கு நூல்களிலே உரையாசிரியர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு விளக்கினுடைய தன்மையை போன்று அதனுடைய ஒளி ஒரு இடத்தில் தான் அந்த விளக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அது எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடம் முழுவதையும் அது வந்து பரவி இருக்கிறது. அதனால் அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது உயிருக்கு. இது வந்து விவகார நயத்தில் நம்ம ஏற்கனவே எல்லா இடத்துலையுமே பார்த்தோம். விவகார நயம் என்பது வேறு, நிச்சய நயம் என்பது வேறு. நிச்சய நயத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த உடல் அசங்கியாத பிரதேசங்களை உடையது, எண்ணற்ற பிரதேசங்களை உடையது. இந்த உலகம் முழுதும் பரவக்கூடிய இயல்பும் அதுகிட்ட இருக்கு. அதுதான் அதனுடைய உண்மையான வடிவம். அதாவது வினைகள் எதுவும் இல்லாமல் எல்லாவித வினைகளும் அழிந்த பிறகு அதனுடைய உருவம் எப்படி இருக்குன்னா அது உலகம் முழுவதும் பரவி இருக்கும். அதான் நிச்சய நயம். நிச்சய நயம் என்று சொன்னால் சுத்த நயம், எந்த விதமான வினைகளுக்கும் ஆட்படாத அந்த உயிர். அந்த உயிர் உலகம் முழுவதும் பரவி இருக்கும். அசங்க தேசா, அசங்கியாத என்றால் எண்ணற்ற அல்லது அளவற்ற அந்த இடத்துல அது பரவி இருக்கக்கூடியது. நிச்சய நயத்தின்படி உயிரானது இந்த பூமி, அதாவது இந்த உலகம் முழுவதும் பரவக்கூடிய இயல்பை உடையது. விவகார நயத்தின்படி அது மிகச் சிறியதாக சுருங்கியும் பெருத்தும் தன் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த உடல் அளவுக்கு இருக்கக்கூடியது, சிறியதாக இருக்கக்கூடியது அல்லது பெரியதாக இருக்கக்கூடியது என்று நமக்கு பொதுவாக இதிலே கூறிய பிறகு இதில் ஒரு வார்த்தை வருது, அசமுகதே, அசமுகதோ என்று கூறுகிறார்கள். அது வந்து சமுத்காதம் என்ற வார்த்தையை குறிப்பது. சமஸ்கிருதத்தில் சமுத்காதம் என்று சொல்வார்கள். சமுத்காதம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ஒரு உயிரானது தன் மூல உடலை விட்டு வெளியேயும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சில நேரங்களிலே. அதைத்தான் சமுத்காதம் என்று சொல்கிறார்கள். அது மூல உடலிலே அந்த ஆன்மா இருந்து கொண்டே சில நேரங்களில் அது வெளியே சென்று பரவக்கூடிய இயல்பை உடையது. அந்த இயல்பு இல்லாத நேரத்தில் மட்டும்தான் உடல் உள்ளாரே இருக்கும். அந்த இயல்பு வருவது மிக அரிது, மிக குறைவான நேரங்களில் தான் அந்த மாதிரி உயிரானது வெளியே போகும். அந்த மாதிரி வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதைத்தான் அந்த சமுத்காதம் என்கின்ற வார்த்தை குறிக்கிறது. அந்த சமுத்காத நேரத்தில் தவிர மற்ற நேரங்களில் அந்த உடலுக்குள்ளாரே அது சுருங்கியோ விருந்தோ பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்கிறது. இதுதான் இந்த உடலினுடைய அளவு என்பது குறித்து நமக்கு கூறப்படுகின்ற விஷயம். இதில் இந்த சமுத்காதம் என்பதில் 7 வகையான சமுத்காதங்கள் கூறுகிறார்கள். அதாவது 7 விதமான நிலைகளிலே இந்த உடலானது வெளியே சென்று திரும்ப உள்ளே வருகிறது என்று கூறுகிறார்கள். இதுதான் நம்ம சைத்திய குணமுள்ள உயிரானது சுருங்குதல், விரிதல், பரவுதல் ஆகிய பண்புகளால் சிறியனவாகவும் பெரியனவாகவும் இருக்கும். அதாவது உடல் அளவு பிரமாணம் உள்ளதாக இருக்கும். உடல் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு இருக்கும். அது சமுத்காத சமயம் தவிர. இது விவகார நயம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த விவகார நயம் ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்தோம், அது போக்தா, அது கர்த்தா என்று சொல்வது எல்லாமே அனுபசரித அசத்பூத விவகார நயம் என்று நேற்று என்னமோ 2 பதிவுகளில் அதை பார்த்தோம். அதே நயத்தின் அடிப்படையில் தான் இந்த உடல் அளவு என்று கூறுகிறது. ஆனால் நிச்சய நயத்தினுடைய அடிப்படையில் எண்ணிக்கையில் அடங்காத அசங்கியாத பரப்புடையதாக உலக அளவினதாக அந்த உயிர் இருக்கிறது என்று அந்த காதையினுடைய நேர் அர்த்தம். இதில் அந்த சமுத்காதம் என்பதனை இதில் பாருங்க. சில வேளைகளில் உயிர் உடலை விட்டு வெளியே பரவும்.
அந்த நிகழ்வு சமுத்காதம் எனப்படும். அது என்ன? வேதனா சமுத்காதம், கஷாய சமுத்காதம், வைக்கிரீக சமுத்காதம், மாரணாந்திக சமுத்காதம், தேஜஸ் சமுத்காதம், ஆகாரக சமுத்காதம், கேவலி சமுத்காதம். இந்த மாதிரியான 7 விதமான சமுத்காதம். வேதனா, கஷாய, வைக்கிரீக, மாரணாந்திக, தேஜச, ஆகாரக, கேவலி. இந்த 7 விதமான சமுத்காதங்களை பற்றி நமக்கு இதிலே கொள்கிறார்கள். இப்போ இதில் வேதனா சமுத்காதம் அப்படின்னு சொன்னால் என்ன? வேதனா சமுத்காதம் என்பது தீவிரமான நோய் மற்றும் அளவற்ற சோகம் இவற்றின் மீது உயிரானது வெளியேறி உள்ளே போகும். அதாவது ஒருவருக்கு மிகவும் வேதனை இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. ஓரளவுக்கு நம்ம தலைவலி வந்தால் தாங்கிக்கிறோம், மாத்திரை எடுத்துக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். சில பேருக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி நடந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேதனை அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாத அளவுக்கு இருக்கும். எவ்வளவு கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அந்த வேதனையை தாங்க முடியும். அதே போல் சிலருக்கு குடும்ப கஷ்டம், அந்த வேதனை கூட அதிகமாக இருக்கும். ஒரு இறப்பின் காரணமாக கூட வேதனை அதிகமாக இருக்கும். இறப்பின் காரணமாக ரொம்ப உயிருக்கு உயிரான ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அப்போது அவங்க படுற அந்த வேதனை என்பது அவங்களாலே தாங்க முடியாது. மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, மாரில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. சரிங்களா? பெரும்பாலும் அந்த மாரில் அடிச்சுக்கிட்டு அழறதுக்கு காரணமே இந்த சமுத்காதம் தான். அந்த வேதனையானது அவர்கள் உடலை விட்டு வெளியே பரவுகிறது. எப்படி அதை நம்ம பரவுறதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவங்கள பார்த்த உடனே அந்த வேதனை நமக்கும் தொத்திக்குதா இல்லையா? நமக்கு பார்க்க போயிருப்போம், அல்லது அந்த இறப்பினை நம்ம ஒரு மரியாதை செலுத்த போயிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க நெருங்கினவங்க இல்லை, ஏதாவது பழக்கத்தில் இருந்திருக்கலாம், தூரத்து உறவினராக இருக்கலாம். நமக்கு வேதனையானது இருக்கும், அது சும்மா தாங்கக்கூடிய வேதனையாக இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்முடைய அந்த வேதனை நம்மளை தொத்தி கொள்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா? பார்க்கும்போது அவங்க பட்ட வேதனை பார்த்து என்னால் தாங்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வேதனையானது என்ன செய்திருக்குதுன்னா அவங்க உடலை விட்டு வெளியே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பரவி அவங்க எல்லாரையுமே அந்த உணர்வுக்கு ஆட்படுத்தி விடுகிறது. அப்போ அந்த உயிரானது மூல உடலை விட்டு வெளியே வராமல் அந்த நேரத்தில் அந்த வேதனை தீரும் வரை அது பரவி இருக்கிறது. அதன் பிறகு அந்த மறுபடியும் அந்த மூல உடலுக்குள்ளாரே சென்றுவிடும். அதுதான் வேதனா சமுத்காதம் என்பது. கஷாய சமுத்காதம் என்று சொல்வது, கஷாயங்களில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கோபம் தான் பெரிய கஷாயம். அந்த கோபப்படும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் கடுங்கோபமாக இருக்கும், ஒரு அளவுக்கு அதிகமான கோபம் இருக்கும், கை கால்லாம் நடுங்கும் அவங்க கோபப்படுறவங்களுக்கே கூட. அந்த நேரம் அவர்களுடைய ஆன்மா மூல உடலிலே இருந்து கொண்டே வெளியே பரவுகிறது. ஒருத்தர் குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்கார், சின்ன பசங்க இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய விஷயத்தில் ஒரு கடுங்கோபமானது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடே அமைதியாகிடும். ஒரு அறையில் இருக்கிறாருன்னா, ஐயோ பேசாத, கோபம் வந்துடுச்சு, அவர் ஏதாவது சொல்லிடுவார், யாருக்காக இருந்தாலும், ஒரு குடும்ப தலைவர்னு இல்லை, பொதுவாக ஒரு பெரியவர் அல்லது நம்ம அவருக்கு பயப்படுறோம், ஒரு முதலாளி, இப்படி இருக்கின்ற இடத்துல கோபமானது வந்துவிட்டால் அந்த உடலில் இருந்து அந்த கஷாய உணர்வு அது ஒரு சற்று பரப்பளவு வரைக்கும் அது வெளியே சென்று பரவுகிறது. மூல உடலை விடாமல் அது வெளியே செல்கிறது. சமுத்காதம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா சம உத்காதம். சம உத்காதம்னா சமப்படுத்துதல். அந்த அந்த சில பேர் சொல்லுவாங்க, அது அழட்டும் விடு, அழுதாதான் வேதனை தீரும், இல்லது அவங்களுக்கு அழுது முடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க. அதான் உத்காதம் பண்ணுறது, அதை சமப்படுத்துதல். அந்த துயரத்தை, அந்த வேதனையை சமப்படுத்துதல். ஏதோ ஒரு செயல் செய்து அந்த வெளியே பரவி அந்த வேதனையை அது சமப்படுத்துகிறது. கோபத்தை அது சமப்படுத்துகிறதுன்னு ஆத்துறதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கூட அதை ஒரு மீனிங்காக எடுத்துக்கொள்ளலாம். அது கரெக்டான மீனிங் இல்லை, வெளியே பரவுதல் என்பது தான் அதுக்கு மீனிங். சம உத்காதம் என்று அதை பிரித்து சொல்லும் பொழுது நமக்கு அதை சமப்படுத்துவதற்காக, அதனை சமம் செய்வதற்காக இந்த செயல் உயிர் செய்கிறது. அது வேதனா சமுத்காதம், கஷாய சமுத்காதம் ஆகிய 2 விதமான சமுத்காதங்களை பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்ததாக வருகின்ற மற்ற 5 சமுத்காதங்களை நாம்
அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். பதிவு நீண்டு விட்டதால் நாம் இதோடு இதனை நிறைவு செய்யலாம் என கருதுகிறேன். எனவே இவற்றினை சமுத்காதத்தின் இல்லாத நேரத்திலே உயிரானது உடலை விட்டு வெளியே செல்கிறது என்று நாம் அதிலே பார்க்கிறோம். அவ்வாறு இருக்கின்ற அந்த உயிரினுடைய பரிமாணத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதில் அடுத்ததாக மீதி இருக்கின்ற 5 சமுத்காதங்களை நாம் அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி இதுவரை இந்த பதிவினை பார்த்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றை நான் சொல்வதையெல்லாம் கொஞ்சம் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த புது முயற்சியாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் வழங்க விருப்பப்பட்டு இருக்கிறேன். புதிய முயற்சியாக இருப்பதனால் தொழில்நுட்பத்தில் அவ்வளவு நமக்கு போதுமான அளவுக்கு அதில் ஞானம் இல்லாமல் குறைந்த ஞானத்தை கொண்டிருப்பதால் ஒரு சில இடையூறுகள் இந்த பதிவிலே இல்லை நீங்கள் கேட்கும்போது வந்திருக்கோம். அவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இதனை இவ்வளவு நாள் கேட்டதற்கு நன்றி. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமாயும் அதுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் அவ்வப்போது நான் இந்த விவரங்களை தினமும் பதிவு செய்யும் பொழுது அதனை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஏதாவது கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குமானால் அவற்றையும் எனக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் ஜெயேந்திரா. இளங்கோ திருமொழி. நன்றி, வணக்கம்.